ஹலோ காய்ஸ், இன்னைக்கு சிறுகடிக்க ஆசையில் பார்த்தீங்கன்னா பார்வதியை வந்து முத்து ஃபோன் பண்ணி கூட்டிகிட்டு வராப்புல. இந்த மாதிரி அம்மாவை வர வைக்கணுன்னா பார்வதியை அத்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, காலையில் வந்து விடியுது. அப்போது வந்து மனோஜும் ரோகிணியும் இன்னும் அத்தை இன்னும் வரலையேன்ட்டு போய் கதவை தட்டுறாங்க. அப்போ முத்து வராங்க, மீனா வராங்க. உடனே மனோஜ் வந்து சண்டைக்கு போகிறான். இந்த மாதிரி முத்துக்கிட்ட, உன்னால தான்டா எல்லாம், நீ பண்ண வேலையால் தான் இப்போ எங்கள் அம்மா உள்ளே போயிட்டு கதவை மூடிக்கினாங்க, இன்னும் வரல, எனக்கு பயமாக இருக்குது, என்னாச்சும் ஏதாச்சும் தெரில அப்படின்னு கத்தும்போது உடனே முத்து சண்டை போடுறான். யாரால் நினச்சி, உன்னால தான் இல்லைன்ட்டு அப்படி சண்டை வருது. அதுக்கப்புறம் மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தான் எங்கள் அம்மா மேலே பாசம் இருக்குது, உனக்கு ஒரு பாசமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது மீனாவுக்கு கோவம் வந்தது. மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, என் புருஷன் வந்து உங்களை மாதிரி கதவு மட்டும் தட்டிட்டு இல்லை, அதுக்கான முயற்சி அவர் எடுத்துகிட்டு தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அப்படின்னு பார்த்தா பார்வதியை வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டது அதுதான். ஓகேங்களா. அப்புறம் என்ன ஆகும்னா, நடுவில் மனோஜ் வந்து எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு கதவு போய் ஓங்கி அடிப்பார். அவர் அடிபட்டுட்டோம், ஐயோ என்னடா வலிக்குதுட்டு உடனே முத்து வந்து கலாய்ப்பார். அப்புறம் என்ன ஆகும்னா, பார்வதி வந்துடுவாங்க. பார்வதி வந்துட்டு போய் கதவை தட்டுவாங்க. விஜயா, நான் பார்வதி வந்திருக்குன்னு சொல்லும்போது விஜயா வந்து அப்போது லாக்கை ஓப்பன் பண்ணிட்டு பார்வதியை உள்ளே இழுத்துட்டு திருப்பி லாக்கை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க. அவங்க எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணுவாங்க. அப்போது வந்து விஜயாவும் பார்வதியும் வெளில வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்வதி என்ன சொல்லுவாங்கன்னா, அதோ பார் விஜயா, நீ பண்ணதும் தப்பு தான், அதனால் வந்து அண்ணன்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன சொல்லுவார்னா, அப்பா என்ன சொல்லுவார்னா, என்கிட்ட ஏம்மா மன்னிப்பு கேட்கணும், வச்சது ஒன்றும் என் நகை கிடையாது, யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ அவங்ககிட்ட கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அப்போது யாருன்னா நம்ம மீனா கிட்ட தான் மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம பார்வதி இல்லை, விஜயா வந்து எப்படி அது மன்னிப்பா கேட்கறது மீனா கிட்ட வாய்ப்பில்லை ராஜா. அது சொல்லுவாங்க, என் உயிரே போனாலும் நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராக பேசுவாங்க. கடைசியில் என்ன ஆகும்னா, சண்டை கொஞ்சம் வரும். அப்போ என்ன ஆகும்னா, கடைசியில் என்ன ஆகும்னா, விஜயா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கையில் இருக்க வளையலை கழட்டி மீனா மூஞ்சிலே விட்டு எறிவாங்க. இதுக்கு தானே, இந்த நகைக்கோசம் தானே நீ இவ்வளோ ட்ராமா பண்ணுற, இந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, இதுதான் வந்து லாஸ்ட்டு சீன் வந்து. அவங்க அப்பாவும் வந்து ஏஞ்சிடுவார். அதை பார்த்தோன்னே ஏஞ்சிடுவார். முத்துவும் சொல்லுவான், இதை மட்டும் வேறு யாராவது பண்ணியிருந்தாங்க நடக்கிறதே வேறன்னு சொல்லும்போது சண்டை இன்னும் அதிகமாகிடும். ஸோ இன்னும் வந்து விஜயா ரொம்ப அப்படியே நமக்கே கோவம் வரதான் செய்யுது. மீனா வந்து அழுதுகிட்டே நிற்கிறாங்க. ஸோ இன்னையோட இந்த எபிசோட் வந்து ஓவர். ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.